பண்ண மிஸ்டேக்கை நீங்க பண்ணிடாதீங்க. கர்ப்ப வேதனை படுமுன் பெற்றாள் என்ற வசனத்தை நான் ஜெபிக்காததுனால பாருங்க, எங்க அம்மா என்னிடத்துல பகிர்ந்து கொண்ட காரியத்தை கேளுங்களேன். இந்த ஜிபிஎஸ் ராபின்சன் போன்றவர்கள் தங்கள் ஊழியக்காரர்கள் என்கின்ற பெயர்ல எப்படிப்பட்டவர்களை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் தெரியுமா? ஜிபிஎஸ் ராபின்சனுடைய மகள் பேசுகிறார். வேதாகமத்திலே ஒரு வசனம் இருக்கிறது. ஏசாயா 66 7 வசனத்தை பாருங்களேன். பிரசவ வேதனை படுமுன் பெற்றாள், கர்ப்ப வேதனை வருமுன் ஆண் பிள்ளையை பெற்றாள். இந்த வசனத்தை குறித்து எங்க அம்மா என்னிடத்துல பகிர்ந்து கொண்ட காரியத்தை கேளுங்களேன். என்னுடைய தாயார் கர்ப்பமா இருக்கும் பொழுது என்னுடைய தகப்பனாருக்கு ஆண்டவர் இந்த வார்த்தையை காண்பித்திருக்கிறார். பிரசவ வேதனை படுமுன் பெற்றாள், கர்ப்ப வேதனை வரும் முன் ஆண் பிள்ளையை பெற்றாள் என்று சொல்லி ஒரு வசனம் இருக்கிறது. அந்த வசனத்தை சொல்லி என்னுடைய அப்பா என்னுடைய அம்மாவிடம் ஜெபிக்க சொன்னார்கள். அப்படி ஜெபித்ததினால் என்னுடைய அம்மாவுக்கு பிரசவ வேதனை வருவதற்கு முன்பதாக, கர்ப்ப வேதனை வருவதற்கு முன்பதாகவே பிள்ளை பிறந்தது என்பதாக இந்த பெண் சொல்லுகிறார். இந்த வசனத்தை நீ சொல்லி ஜெபி, பிரசவ வேதனை இந்த கர்ப்ப வேதனை படுறதுக்கு முன்னாடி ஆண்டவரே குழந்தைய நான் பெற்றெடுக்க கிருபை செய்யுங்க இப்படி சொல்லி நீ ஜெபி. உண்மையிலேயே வேதாகமத்தில் அப்படி ஒரு வசனம் இருக்கிறதா, அந்த அர்த்தத்திலே தான் அந்த வசனம் இருக்கிறதா என்கிறதை பின்பு பார்ப்போம். முதலாவது, இந்த பெண் எந்த அளவுக்கு அறிவுகட்டத்தனமாக பேசுகிறது என்பதை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. இந்த ஜிபிஎஸ் ராபின்சன் தன்னுடைய மனைவியிடத்திலே பிள்ளை பெறுவதற்கு முன்பதாக கடவுள் எனக்கு ஒரு வார்த்தை கொடுத்திருக்கிறார், அந்த வார்த்தையை வைத்து நீ ஜெபி என்பதாக சொல்லி இருக்கிறார். அந்த வார்த்தை என்ன? பிரசவ வேதனை வருமுன் பெற்றாள், கர்ப்ப வேதனை வருமுன் ஆண் பிள்ளையை பெற்றாள். இந்த வார்த்தையை சொல்லி ஜெபித்தால் பிரசவ வேதனை வராது, கர்ப்ப வேதனை வராது, அதற்கு முன்பதாகவே பிள்ளை பேரு கிடைக்கும் என்பதாக சொல்லி இருக்கிறார். அதே போல ராபின்சனுடைய மனைவியும் ஆண்டவரே எனக்கு பிரசவ வேதனை வருவதற்கு முன்பதாக பிள்ளை பிறக்க வேண்டும், கர்ப்ப வேதனை வருவதற்கு முன்பதாக ஆண் பிள்ளை பிறக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபித்திருக்கிறார். இந்த ஜெபம் நிறைவேறினதா என்று சொல்லி பார்த்தால் கர்ப்ப வேதனை வருவதற்கு முன்பதாக அவர்களுக்கு பிள்ளை பிறந்திருக்கிறது. அப்படின்னா இந்த வசனம் நிறைவேறி இருக்கிறதா? இல்லை. கர்ப்ப வேதனை வருவதற்கு முன்பதாக எப்படி அவர்களுக்கு குழந்தை பிறந்தது தெரியுமா? அவர்களுக்கு மயக்க மருந்து கொடுத்து அறுவை சிகிச்சை செய்து குழந்தையை வெளியே எடுத்திருக்கிறார்கள். ஜெபித்ததுனால தான் பாருங்க உங்களுக்கு சி செக்ஷன் நடந்துருச்சு. ஆப்ரேஷன் பண்ணி சிசரியன் பண்ணி பிள்ளைய பிறக்கும்படி பிரசவ வேதனை படாமலே இந்த வசனத்தின் போல கர்ப்ப வேதனை படாமலே பிள்ளைய நீங்க பெற்றீங்க. அப்போ இது இயற்கையாக பிரசவ வேதனை வருவதற்கு முன்பதாக அவர்கள் பெறவில்லை. ஆனால் இந்த பெண் எந்த அளவுக்கு முட்டாளாக இருந்தால் இந்த வசனத்தை சொல்லி என் அம்மா ஜெபித்தார்கள், ஆகவே இந்த வசனத்தின் அடிப்படையில எங்க அம்மா பிரசவ வேதனை வருவதற்கு முன்பதாகவே பிள்ளை பெற்றாள் என்று சொல்ல முடியும்? அறுவை சிகிச்சையே ஒரு வலிதான். இன்னும் சொல்ல போனா பிரசவ வலியை விட மிக கொடுமையான வலி அறுவை சிகிச்சை வலி. என்ன அந்த நேரத்தில் மயக்க மருந்து கொடுத்திருப்பதனால் அந்த வேலையில தெரியாது. ஆனால் பின்னாட்களிலே காலத்துக்கும் அதனால் பிரச்சனை இருக்கும். அந்த பெண் என்ன சொல்லுகிறது? எங்களோட அம்மா ஜெபித்தார்கள், அதனால் அது அப்படியே நடந்தது. சரி, அடுத்ததாக இந்த பெண்ணிடத்திலே இந்த பெண்ணுடைய அம்மா ஜெபிக்க சொல்லி இருக்கிறார். நான் ஜெபித்தேன், அதனால் எனக்கு பிரசவ வேதனை வருவதற்கு முன்பதாக குழந்தை பிறந்தது. எப்படி பிறந்தது? அறுவை சிகிச்சை செய்து எடுத்தார்கள். அதே போல நீயும் ஜெபி என்று சொல்லி அம்மா பெண்ணிடத்திலே சொன்னாலாம். அப்போ இந்த பெண் என்ன சொல்லி இருக்கிறது? இல்ல இல்ல வேண்டாம், அந்த வசனத்தை நீங்க சொல்லி ஜெபிச்சதுனாலதான் உங்களுக்கு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டியிருந்துச்சு, நான் அதனால அந்த வசனத்தை சொல்லி ஜெபம் பண்ண மாட்டேன், எனக்கு அறுவை சிகிச்சை எல்லாம் வேண்டாம், எனக்கு சுகப்பிரசவம் தான் வேணும் என்று சொல்லி இந்த பெண் அந்த வசனத்தை ஜெபிக்கவில்லை. அதனால இந்த பெண்ணுக்கு சுகப்பிரசவம் நடந்ததாம். இந்த வசனத்தை நீ சொல்லி ஜெபி, பிரசவ வேதனை இந்த கர்ப்ப வேதனை படுறதுக்கு முன்னாடி ஆண்டவரே குழந்தைய நான் பெற்றெடுக்க கிருபை செய்யுங்க இப்படி சொல்லி நீ ஜெபி அப்படின்னு சொல்லும் பொழுது நான் சொன்னேன், நீங்க அப்படி ஜெபித்ததுனால தான் பாருங்க உங்களுக்கு சி செக்ஷன் நடந்துருச்சு. ஆப்ரேஷன் பண்ணி சிசரியன் பண்ணி பிள்ளைய பிறக்கும்படி பிரசவ வேதனை படாமலே இந்த வசனத்தின் போல கர்ப்ப வேதனை படாமலே பிள்ளைய நீங்க பெற்றீங்க, அதனால அப்படி வேண்டாம், ஆண்டவர் எனக்கு நல்ல சுகப்பிரசவத்தை தரணும் அப்படின்னு நான் ஜெபிக்கிறேன் அப்படின்னு நான் சொன்னேன். அடுத்து என்ன சொல்லுகிறது தெரியுமா? இந்த சுகப்பிரசவம் கொடுமையானது, அறுவை சிகிச்சை தான் நல்லது என்கிறது போல சொல்லுகிறது. அதாவது நான் அப்படி ஜெபிக்காததுனால் எனக்கு 30 மணி நேரம் பிரசவ வேதனை இருந்தது. அது எவ்வளவு கொடுமை தெரியுமா? நான் பேசாமல் என் அம்மா மாதிரி ஜெபித்திருந்தால் எனக்கு இந்த சுகப்பிரசவம் வந்திருக்காது, அறுவை சிகிச்சை மூலமாக குழந்தை வந்திருக்கும், அது நான் ஜாலியாக இருந்திருக்கும், வலியே இருந்திருக்காது என்கிறது போல பேசுகிறது. கடைசியில பாருங்க, பிரசவ வேதனை படுமுன் கர்ப்ப வேதனை படுமுன் பெற்றாள் என்ற வசனத்தை நான் ஜெபிக்காததுனால பாருங்க என்னுடைய கர்ப்ப வேதனை 30 மணி நேரம்
ரொம்ப கடினமா இருந்தது. நான் பண்ண மிஸ்டேக்கை நீங்க பண்ணிராதீங்க. நீங்க ஜெபிங்க, ஆண்டவரிடத்துல கேளுங்க, ஆண்டவரே எனக்கு ஒரு ஈஸியான, ஒரு ஃபாஸ்டான, ரொம்ப சுலபமான ஒரு டெலிவரி. எவ்வளவு பெரிய முட்டாள்தனத்துக்குள்ளாக மக்களை கிறிஸ்தவம் என்கின்ற பெயரில் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்கிறதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. அதாவது சுகப்பிரசவத்திலே கர்ப்பவேதனை இருக்கும், ஆகவே அது மோசமானது. அதற்கு முன்பதாக கர்ப்பவேதனை வருவதற்கு முன்பதாக அறுவை சிகிச்சை செய்து எடுப்பதுதான் சிறந்தது. அதுதான் இந்த வசனம் சொல்லுகிறது. என்ன வசனம்? பிரசவ வேதனை வருமுன் குழந்தை பெற்றாள், கர்ப்ப வேதனை வருமுன் ஆண் பிள்ளையை பெற்றாள் என்று சொல்லி வசனம் இருக்கிறது அல்லவா? அது சிசேரியன் செய்து குழந்தையை வெளியே எடுப்பதுதான் என்கிறது போல சொல்லுகிறது. அன்புக்குரியவர்களே, உண்மையிலேயே மனிதன் பாவத்தில் என்றைக்கு விழுந்தானோ அன்றிலிருந்து குழந்தை பெறும்போது கர்ப்ப வேதனை வருவது என்பது இயல்பான ஒன்று. அதைத்தான் ஏவாளிடத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார். நீ பிள்ளை பெறும்போது இந்த வேதனை பெருகும் என்பதாக. இது இயல்பு. சிசேரியன் செய்வது இயல்பு அல்ல. இக்கட்டான சூழ்நிலை வரும்போது செய்யப்படுவதுதான் அறுவை சிகிச்சையை தவிர அது பிரசவ வலி இருக்கக்கூடாது. பிரசவ வலி இல்லாமல் குழந்தை பெற வைப்பதற்காக ஆண்டவர் ஏற்படுத்தின ஏற்பாடு அல்ல. இன்னும் சொல்ல போனால் சுகப்பிரசவத்தின் வழியாக குழந்தை பெற்றவர்களை காட்டிலும் அறுவை சிகிச்சை மூலமாக குழந்தை பெற்றவர்களுக்கு தான் பாதிப்பு அதிகமாக இருக்கும். அடிக்கடி முதுகு வலி வருகிறது, இப்படிப்பட்ட பல விதமான பிரச்சனைகளுக்கு உள்ளாக நேரிடும். ஆனால் இந்த பெண் என்ன சொல்லுகிறது தெரியுமா? சுகப்பிரசவம் அது 30 மணி நேர வேதனை, ஆனால் அறுவை சிகிச்சை முறையில குழந்தை எடுப்பது அதுதான் கர்ப்ப வேதனை வருவதற்கு முன்பதாக குழந்தை பெறுவதற்கு சம்பவம் என்கிறது போல பேசியிருக்கிறார். யார் கற்றுக் கொடுத்தது? நான் ஊழியக்காரன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற இவளுடைய தந்தை. உண்மையிலே இப்படி ஒரு வசனம் வேதாகமத்திலே இருக்கிறதா? ஏசாயா புஸ்தகம் 66:7 பிரசவ வேதனை படுமுன் பெற்றாள், கர்ப்ப வேதனை வருமுன் ஆண் பிள்ளை பெற்றாள் என்று சொல்லி ஒரு வசனம் இருக்கிறது. இந்த வசனத்தை சொல்லித்தான் ஜெபிக்க வேண்டும் என்பதாக ஜிபிஎஸ் ராபின்சன் சொல்லி இருக்கிறார். உண்மையிலே இந்த வசனம் அப்படியா இருக்கிறது? இல்லை. அதனோட அடுத்த பகுதியை அவர்கள் முழுங்கி விட்டார்கள், மறைத்து விட்டார்கள். அந்த வசனம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? பிரசவ வேதனை படுமுன் பெற்றாள், கர்ப்ப வேதனை வருமுன் ஆண் பிள்ளை பெற்றாள். இப்படிப்பட்டவைகளை கேள்விப்பட்டது யார்? இப்படிப்பட்டவைகளை யாராவது கேள்விப்பட்டது உண்டா? இல்லை. இப்படிதான் இந்த வசனம் இருக்கிறது. இதை மேலும் எளிதாக புரிந்து கொள்ள ஈஸி ரீட் வெர்ஷன் என்கின்ற மொழிபெயர்ப்பில் நான் உங்களுக்கு அதை படிக்கிறேன். ஒரு பெண் பிரசவ வலியை உணர்வதற்கு முன்பு ஒரு குழந்தையை பெற முடியாது. ஒரு பெண் தான் பெற்றெடுக்கும் குழந்தையை பார்க்கும் முன் அதற்குரிய வலியை உணர வேண்டும். அதை போலவே எவரும் ஒரு புதிய நாடு ஒரே நாளில் பிறப்பதை காண முடியாது. எவரும் ஒரு நாடு ஒரே நாளில் தோன்றியதை கேள்விப்பட்டிருக்க முடியாது. அந்த நாடு பிரசவ வலி போன்று முதலில் வலியை அறிய வேண்டும். பிரசவ வலிக்கு பிறகே நாடு தன் பிள்ளையாகிய புதிய நாட்டை பெற்றெடுக்கும். அப்போ இந்த வசனம், இந்த குழந்தை பெறும்போது வேதனை இல்லாமல் ஆண்டவர் குழந்தை பெற செய்வார், அது ஒரு ஆசீர்வாதம் என்கிற அடிப்படையிலே இந்த வசனம் எழுதவில்லை. மாறாக இப்படிப்பட்டவர்களை யாராலும் கேள்விப்பட்டதுண்டா? இப்படி கேள்விப்பட்டதே இல்லையப்பா என்று சொல்லிதான் வசனம் சொல்லுகிறதே தவிர, நீ ஜெபம் பண்ணு, அப்பொழுது உனக்கு பிரசவ வேதனையே வராது, பிரசவ வேதனைக்கு முன்பாக ஆண்டவர் அறுவை சிகிச்சை மூலமாக குழந்தை எடுக்க உதவி செய்வார் என்பதா? அல்ல. முட்டாள்தனமாக தப்பாக வசனங்களை வியாக்கியானம் பண்ணி சொந்த மக்களையே, சொந்த மனைவியையே ஏமாற்றுகிறவர்களாக இருக்கிறார்கள். எந்த அளவுக்கு அறிவிலிகளாக இருக்கிறார்கள் என்பதை பாருங்கள். இந்த பூமியிலே, இப்பொழுது இருக்கிற பூமியிலே வாழ்கிற எல்லா பெண்களும் கர்ப்ப வேதனை என்கின்ற ஒன்றை கடந்து போய்த்தான் ஆகும். ஆனால் பணத்திற்காக வசனத்தை தப்பாக எடுத்து போதிக்கிறவர்கள், வசனத்தினுடைய விளக்கம் அறியாதவர்கள், மக்களை ஏமாற்றுவதற்காக அவர்கள் நினைத்ததுதான் சரி என்று சொல்லி மக்களுக்கு போதிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். தயவு செய்து இப்படிப்பட்ட பொய்யான விளக்கங்களை விழுந்து விடாதீர்கள். ஆண்டவர் இப்படி ஒரு வசனம் இருக்கிறது, இந்த வசனத்தை சொல்லி ஜெபித்தால் கண்டிப்பாக இது நடக்கும். அப்படி எல்லாம் கிடையாது. ஒரு மனிதர்கள் வேதனையில் இருக்கும்போது ஆண்டவர் இந்த வேதனையிலிருந்து என்னை காப்பாற்றும் என்று சொல்லி இயல்பாக ஜெபிப்பது என்பது நாம் ஆண்டவர் இவர்கள் நம்பி இருக்கிற அந்த நம்பிக்கை வெளிப்படுத்துகின்ற ஒன்று. அதற்காக அந்த வேதனை அப்படி ஒரு வேதனையே வராது என்றல்ல. ஆண்டவர் வேதனை தாங்குவதற்கான பலனை தருகிறவராக இருப்பார். பயந்து மாண்டு போகாதபடி ஆண்டவர் தைரியப்படுத்துகிறவராக இருப்பார். மாறாக இப்படி இவர்கள் சொல்லுகிறது போல இல்லாத ஒரு வசனத்தை, அல்லது அந்த வசனத்தில் வேறொரு பொருள் இருக்கிறது, இவர்கள் அதன் ஒரு பகுதியை எடுத்துக்கொண்டு இதுதான் அந்த வசனத்துடைய விளக்கம், இப்படி ஜெபியுங்கள் என்று சொல்லி மக்களை ஏமாற்றக்கூடிய நிலைமையில இருக்கிறார்கள். இதையும் நம்பி அநேக மக்கள் அதை ஆமோதித்து கமெண்ட் வேறு போடுகிறார்கள். அந்த பெண் இப்படி சொல்லுகிறதை உண்மையிலே இப்படி ஒரு வசனம் இருக்கிறதா என்று சொல்லி ஒருத்தர் கூட என்னது வேதாகமத்தை திறந்து படிக்கவில்லை என்கிறது மட்டுமே அப்பட்டமாக தெரிகிறது.